இசை நிகழ்ச்சியும் நீங்கள் சிறப்பாக கண்டு கழித்தீர்கள் என்று நம்புகிறேன். அனைத்து பார்வையாளர்கள், விருது வென்றவர்கள், தலைமை விருந்தினர்கள் மற்றும் இசைக்குழு குழுக்களை நான் மனதார வரவேற்கிறேன். தொழில் வளர்ச்சி மீடியாவின் ஒவ்வொரு மாதமும் தமிழ் பட்டிமன்றத்தை தவறாமல் நடத்தும் ரஹீம் அவர்கள் இந்த முறை முதல் முறையாக இசை முரசின் நாகூர் அனிஃபாவின் இசை நிகழ்ச்சியை நிறைவேற்றி வருகிறார். மிகுந்த மகிழ்ச்சி. இந்த மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்ததற்காக அனைத்து பெருமைகளையும் திரு அப்துல் ரஹீம் அவர்களுக்கு சான்றாகும். வாழ்த்துக்களும் வந்தனமும் உரித்தாகுக. மற்றும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என்று மனம் தாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி அவர்களை சிறப்பிற்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக அண்ணன் அஸ்ரப் அலி அவர்களை சீக்கிரம் வந்துட்டோன்னு வந்து உட்காந்துட்டோம். ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அந்த இசை கருவியை இவ்வளோ நேரம் அதை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. பவுட்ரு போட்டு தட்டிகிட்டு இருந்தார். எனக்கு வந்து அவர் கை எவ்வளோ வலித்திருக்குன்னு அப்போ தான் தெரிஞ்சது. பவுட்ரு போட்டுக்கிட்டே இருந்தார், தட்டிக்கிட்டே இருந்தார். இங்கே வந்து 4 3 2 கேட்டு தட்டிகிட்டு இருந்தாங்க. அது தாளம் ஏதோ பார்த்து தட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதை பற்றியெல்லாம் அவ்வளோ தெரியல. ஆனால் ரொம்ப அருமையாக இருந்தது நிகழ்ச்சி. எல்லா பாட்டையும் வந்து ரொம்ப மனதார அப்போது அனிஃபா அத்தா வந்து எந்த அளவுக்கு பாடியிருப்பாங்களோ அதை வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்தாங்க. ரொம்ப நன்றி. அவுலு ஷானவாஸ் அவர்களுக்கு சிறப்புரை செய்வார்கள். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக அல்ஹாஜ் ருமைசுதீன் ஃபைசி புகாரி ஹோட்டல் உரிமையாளரை ஷானவாஸ் அவர்களுக்கு சிறப்புரை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய நெஞ்சில் வாழும் இசை முரசு அவர்களுடைய 100ஆண்டு விழா நிகழ்வில் என்னுடைய அருமை சகோதரர் காதர் அவர்களுடைய அழைப்பை ஏற்று மேடையிலும் பெருமக்கள் வீற்றிருக்கிறார்கள், அரங்கமும் நிறைந்திருக்கிறது. என்னுடைய அருமை சகோதரர் தோழர் சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் நான் தெரிவித்து கொண்டு, இசை முரசு அவருடைய 100ஆண்டு இன்றைக்கு மிக விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இசை முரசு அவருடைய 100ஆண்டு விழாவை அரசே கொண்டாட வேண்டும் என்று கடந்த ஆண்டே சட்டமன்றத்தில் நான் வலியுறுத்தி பேசியிருந்தேன். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நாம் எந்த கோரிக்கையை வைத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு மனப்பக்குவத்தையும் முதிர்ச்சியையும் பெற்றவர். எனவே இசை முரசு அவர்களுக்கு 100ஆண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த இனிப்பான கோரிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசு சார்பிலேயே விழா நடத்தப்படும் என்று அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். நான் சார்ந்திருக்கிற நாகப்பட்டினத்தில் நாகூர் தான் இசை முரசு அவருடைய ஊர். அந்த ஊரிலேயே இன்றைக்கு 2.5 கோடி ரூபாய் செலவில் இசை முரசு நாகூரியம் அனிஃபா 100ஆண்டு நினைவு பூங்கா தயாராகி வருகிறது. விரைவில் அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே வந்து திறக்க இருக்கிறார்கள். அங்கே ஒரு சாலைக்கும் அவருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய சிறப்புகளை இந்த அரசு அவருக்கு செய்ய இருக்கிறது. ஏனென்றால் திராவிட இயக்கத்தின் குரலாக பட்டி தொட்டி எங்கும் ஒலித்த குரல் இசை முரசு அவருடைய குரல். இஸ்லாமிய பாடல்களை பாடிய அதே வேளையில் திராவிட இயக்கத்திற்காக அவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது. 1957 திமுக சந்தித்த முதல் தேர்தல், அந்த முதல் தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டவர் இசை முரசு நாகூரியம் அனிஃபா அவர்கள். அப்போது அண்ணா அவர்கள் புதிதாக நாம் தேர்தலை சந்திக்கிறோம், எனவே பிரபலமானவர்கள் நின்றால் உதயசூரியன் சின்னமும் பிரபலமாகும் என்று கருதி இசை முரசு அவர்களுக்கு அந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பளித்ததாக வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது. அப்போது இசை முரசு கேட்டாராம், நான்லாம் புதுமுகம் என்னை கொண்டு நிறுத்துறீங்களேன்? இல்லை, நீ ஃபேமஸான முகம், புகழ்பெற்ற முகம், உன்னை போன்றவர்கள் நிற்கும்போது தான் நம்முடைய சின்னம் பிரபலமாகும் என்று சொல்லி
அந்த தேர்தலிலே முதல் தேர்தலிலேயே அவருக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அந்த இயக்கத்திற்காக மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றியவர். அவருடைய இல்ல திறப்பு விழா, அண்ணா இல்லம் கலைஞர் இல்லம் என்று நாகூரில் அவர் கட்டியெழுப்பிய இல்ல திறப்பு விழாவுக்கு அண்ணாவும் வந்திருக்கிறார், கலைஞரும் வந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை. தந்தை பெரியார் அவர்களால் பாராட்ட பெற்றவர். பெரியார் அவர்கள் அவ்வளவு எளிதில் தன்னுடைய பையிலிருந்து யாருக்கும் காசு எடுத்து கொடுத்து விட மாட்டார். அப்படிப்பட்ட பெரியாரிடமே பாராட்டையும் காசையும் பணத்தையும் பெற்றவர் நாகூரியம் அனீஃபா என்றால் அது எவ்வளவு பெரிய சிறப்புக்குரியது என்று வரலாற்றில் படிக்க முடிகிறது. அனீபா ஐயாவுக்கு ஒலிபெருக்கி தேவையில்லை என்று பெரியார் சொல்லுவாராம். அனீபா ஐயாவுக்கு ஒலிபெருக்கியே தேவையில்லை, அவருடைய குரலே பெருங்குரல்தான் என்பது அதனுடைய பொருள். அந்த அளவுக்கு எல்லா பெருமக்களாலும் தலைவர்களாலும் போற்றப்பட்டவர், பாராட்ட பெற்றவர், மிகப்பெரிய பங்களிப்பை செலுத்தியவர். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் அந்த மலையை முன்வைத்தும் மதுரை ஆதீனத்தை முன்வைத்தும் எவ்வளவு சர்ச்சைகள் நடந்து வருகின்றன என்பதை பார்க்கிறோம். இசைமுரசு அவர்களும் மதுரை ஆதீனம் அவர்களும் உயிரோடு இருந்தவரை இறுதி மூச்சு வரை எப்படி இருந்தார்கள், எவ்வளவு நட்போடு இருந்தார்கள், எவ்வளவு அன்போடு இருந்தார்கள், எவ்வளவு ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த பெருமக்கள் சமயங்களை கடந்து சமய நல்லிணக்கத்தின் குறியீடாக வாழ்ந்து மறைந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு வழிகாட்டுதலை நமக்கு அவர்கள் காட்டிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த வரிசையில் தான் இன்றைக்கு இசைமுரசு அவர்களுக்கு ஊர்தோறும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. அக்டோபர் 11ஆம் நாள் அமீரகத்தில் துபாயில் 2000 பேர் பங்கேற்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான விழாவை இப்போது ஏற்பாடு செய்து வருகிறார்கள். அங்கேயும் இசை நிகழ்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது. துபாய் ஈபான் அமைப்பு அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுபோல் இலங்கையிலே நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவருடைய ஏற்பாட்டில் ஒரு மிகப்பெரிய விழா, அதுவும் 2000 பேர் பங்கேற்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஹாலை புக் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் முழுவதும் பார்க்கிறோம், பல்வேறு நாடுகளில் இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது, நடந்து வருகிறது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய ஒரு பெருந்தகை இசைமுரசு அவர்கள், கலைஞருடைய உற்ற நண்பர். அவருடைய அந்த நட்பு எத்தகையது என்பதற்கு ஒரு சான்றுதான் வாணியம்பாடி இடைத்தேர்தலில் அவர் வேட்பாளராக முன்னிறுத்தப்பட்ட போது ஆனந்த விகடனில் வெளிவந்த அந்த புகைப்படம். அந்த வேட்பாளர் அறிமுகத்தின் போது நடுவில் இசைமுரசு நிற்கிறார், ஒரு பக்கம் கலைஞர், மறுபக்கம் பேராசிரியர். 2 பேருடைய தோளிலும் கைபோட்டு நிற்பார் இசைமுரசு அவர்கள். கலைஞர் தோளிலும் பேராசிரியர் தோளிலும் கைபோட்டு திமுகவில் இருக்கக்கூடிய யாரையாவது நாம் பார்த்துருக்கிறோமா? அப்படி அந்த இடத்திற்கு யாரும் போக முடியாது. அது அவ்வளவு உயர்ந்த இடம், அவ்வளவு சிறப்பான இடம். அந்த அளவுக்கு தன்னுடைய தலைவரின் தோளிலேயே கைபோட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு, அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் தோளிலேயே கைபோட்டு நிற்கக்கூடிய அளவுக்கு 3 பேரும் சம வயதை ஒத்தவர்கள், சம பொதுவாழ்வை உடையவர்கள். அப்படிப்பட்ட அந்த பெருமகனுக்கு நாம் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே மிகச்சிறப்பாக பாடல்கள் அரங்கேற்றம் நடைபெற்றது. மிக சிறப்பாக பாடினார்கள். பாடல் குழுவினருக்கும் குறிப்பாக நம்முடைய நண்பர் காதர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நன்றியும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. மிஸ்டர் குமார், கீபேட் வாத்தியர் கலைஞர். அடுத்ததாக திரு குமார் அவர்கள் தோலக். நாற்பது வருட காலமாக பேஞ்சோ கலைஞர் மசூத் அவர்களுக்கு பதிலாக 40 வருட காலமாக இசைமுரசு அவர்களுக்கு வாசித்து வந்த தேத்ரு அண்ணன் அவர்களுக்கு மசூத் பாய் அவர்களுடைய கேடயத்தை நமது தேத்ரு அண்ணன் அவர்கள் பெற்றுக்கொள்வார் என்று தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில்
இசை மொழியில் கேட்பதற்கான வாய்ப்பை இழந்ததுக்கு வருந்துகிறேன். என்றால் இன்று தமிழ்நாட்டு முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் கழக பணிகளுக்காக காணொளி காட்சிகள் மூலம் ஆய்வுக் கூட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தொகுதி பார்வையாளருக்கும் வைத்த காரணத்தினால் சற்று தாமதமாக வருகின்ற சூழல். இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் பங்கேற்பது பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா இசை முரசு அவர்களின் வரலாற்று இசை முரசுன்னு சொல்லும் போது முரசில் முரசு ஒளி இருக்கார்ல பார்த்தீங்களா, அதுதான் முக்கியம். முரசொலியாக அவர் குரல், கம்பீர குரலாக திராவிட இயக்கத்தை வளர்த்த திராவிட தலைவர் நம் இசை முரசு ஐயா அவர்கள். திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் இசை முரசு ஐயாவை திராவிட முன்னேற்ற கழகத்தின், திராவிட இயக்கத்தின் சித்தாந்தவாதியாக பார்க்குற பார்வையும் திராவிட இயக்க வளர்ச்சியில் முக்கியமான பாதையமாக தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு முரண் இருக்குது. என்ன முரண் இருக்குன்னா, மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், திராவிட இயக்கம் பகுத்தறிவு பாதையில் போய் விட்டுறது. பகுத்தறிவில் பெரியார் வழியில் பயணிக்கும் மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்துக்கும் உள்ள முரண் பற்றி ஒரு தடவை இசை முரசவிடம் கேள்வி வினவிய போது, நான் கொண்ட மார்க்கமும் திராவிட இயக்கம் மார்க்கமும் திராவிட இயக்கமும் மனிதநேயம் கோட்பாடில் இயங்குகிறது. அந்த மனிதநேயம் வளர்ச்சியில் மனிதநேய கோட்பாடுகள் நான் இறைப்பணிய மாற்றுகிறேன், மக்கள் பணியை மாற்றுகிறேன் என்று திராவிட இயக்கத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தின் உறவுக்கு அடையாளமாக பாலமாக இருந்தவர் இசை முரசு ஐயா அவர்கள். அதான் தோழர்களே, நீங்கள் ஒரு இயக்கத்தை, அந்த இயக்கத்தோட அடையாளங்களை மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதுக்கு குரல், இசை ரொம்ப முக்கியம். அப்போ பட்டி தொட்டியெல்லாம் இசை முரசுடன் குரல்தான் திராவிட இயக்கத்தை கடைநிலையில் தொண்டனை கொண்டு போய் சேர்த்தது என்பது அவரோட பயணம், அவரோட உழைப்பு. முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரை உச்சரிப்புடன் மேடைக்கு மேடை சென்று பாடி கலைஞரின் பயண வாழ்க்கையில், அரசியல், சமூக அரசியல் வாழ்க்கையில் இசை முரசையோட குரல் ரொம்ப ரொம்ப அடிப்படை. இப்போ கூட நீங்கள் கட்சி முன்னோடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, பழைய டேப் ரெக்கார்டரில், கேசட்டில் இசை முரசு ஐயா குரலில் கேட்டோன்னே முன்னோடிகள் அப்படியே புல்லரிப்பாங்க. இப்போ எத்தனை தலைமுறை தாண்டி 1949 இப்போ 2025 இருக்கோம். நான் 1000 விளக்கு வளம் வந்தபோது, நான் கடைசி நேரத்தில் பிரச்சாரம் யுக்தி இருக்கும்போது கடைசி நேர வீடியோவை எதை வச்சு போடலான்னா, தேர்தல் பயணத்தை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு காணொலி காட்சியை போடும்போது எந்த பாட்டு போடுறது அப்படின்னு இருக்கும்போது இசை முரசு குரலில் உள்ள குரல் பாட்டு தான் தொகுதி முழுக்க பிரச்சார யுக்தியாக நான் பயன்படுத்தும் போது எதிர்க்கிற பாஜக வேட்பாளரோட 33,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்ச வெற்றிக்கு அடிப்படை காரணம் இசை முரசோட ஐயாவோட குரல். அப்போ அவர் இறக்கலை, வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இந்த இக்கட்டக்கான சூழலில் தோழர் ஆரூர் சாணவர் சொல்வது போல் மோசமான மதத்தை கொண்டு பிரிவினைவாதம் அரசியல் பண்ணி மனிதநேய கோட்பாடுக்கு எதிர்க்காக சூழ்ச்சிகள் பண்ணி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி மக்களை மதத்தின் பிரிவே சக்திகளை முறியடிக்க வேண்டும் என்றால் நம்மளோட சகோதர பாலம் எப்பொழுதும் இன்றியமையாதது. அதுக்கு அடிப்படை பாலமே நம்மளோட இனமுரசு ஐயாதான். அதுக்கு சாட்சி, அதற்கு அடையாளம். அதனால்தான் இன்னைக்கு நான் சார்ந்த 1000 விளக்கு தொகுதியில் அரசியல் கட்சி கழக பணி பண்ண ஹுசேன் ஐயாவோட புதல்வன் இன்னைக்கு இதே அடிப்படையில் இந்த நூற்றாண்டை கொண்டாட விதம் சால பொருத்தமான நிகழ்வு என்று கூறி, நூற்றாண்டு அல்ல பல வகையான பல நூற்றாண்டுகளை கடந்து திராவிட இயக்கின் சிம்ம குரலாக திகழ்ந்த இன்னமுரசு ஐயாவை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அண்ணன் எழிலன் அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் மற்றும் நினைவு பரிசாக கேடயத்தையும் வழங்குவார்கள். அனைவரும் கையொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வசீலாவை கொண்டும் எனது ஷேக் நாயகம் ஃபைசி ஷா நூரியாவுடைய ஃபைசானை கொண்டும் இங்கே இருக்கக்கூடிய ஆலிம்களுடைய துவாய் கொண்டும் உங்களுடைய துவாய் கொண்டும் சிற்றுரை ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ரஹீம் தம்பி இப்படி ஒரு விழா எடுப்பார்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா தொழில்துறையிலேருந்து இசைத்துறைக்கு வந்து தாவிட்டார் அவர். எல்லாத்தையும் தூக்கி வளர்த்து கொண்டு ஒரு ஒரு ஊன்றுகோலாகவும் தூன்றுகோலாகவும் விளங்கக்கூடிய ரஹீம் வந்து அது எனக்கு நெருக்கமான 1008 ஹுசைனனுடைய மகன் அப்துல் காதரை வச்சு இந்த இசை நிகழ்ச்சியில் நிகழ்த்தினதற்கும் அதே மாதிரி 3 நிகழ்ச்சியை ஒன்றா சேர்ந்து 3 நிகழ்ச்சியில் ஒன்றா சேர்ந்து வச்சு ஒரு சிறந்த ஒரு இன்றைக்கி விழாவை நடத்தி கொண்டுட்ருக்காரு. காதரை சொல்லணுன்னா 96 ஒரு பாட்டு ஒன்று பாடினார். ஆமாம், அதாவது ஹனிஃபா ஹஜர் பாட்டெல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க. நாங்கள் வீட்டில் ஃபஜர் முடிஞ்ச பிறகு 7 மணி ஆச்சுன்னா எங்கள் அம்மா முதல்ல வந்து கேசட்டு டீ போகிறதுக்கு முன்னாடி ஹனிஃபா பாட்டை தான் போட்டு விடுவாங்க. அதான் கேட்போம். எந்தெந்த புது சிடி வருதோ கேசட் வருதோ வாங்கி நாகூர் போனால் வாங்கிட்டு வரது தான் எங்களுக்கு வேலை. எங்கள் அத்தாவும் அவங்களும் ரொம்ப நெருக்கமான நண்பர்கள். எங்கள் அண்ணனும் அவங்களும் கிரசன்ட் வண்டலூரில் படித்தாங்க, ஸ்கூலில் படித்தாங்க. ஆனால் காதர் பாட்டின பாட்டு இருக்க எங்களெல்லாம் கண் கலங்க வச்சிச்சு. ஆசை நெஞ்சம் பாடுது யார் ரசூல்லான்னு ஒரு பாட்டு ஒன்று பாடினார். இது கிப்ஸு கம்பெனியில் வச்சு பாடுறாரு. கிப்ஸுடைய எம்டி அவர் இத்ரிஸ் அண்ணன், அவர் தம்பி, நாங்கள்லாம் ஒரு முக்கியமான 5-6 பேர் உட்காந்துருக்கோம். இவர் பாட நாங்கள் எல்லோரும் கண்ணீர் விட்டு அழுகுறோம். அப்போ இவங்க ஆப்பா கேட்குறாங்க, எதுக்கு நீங்களாம் அழுகுறீங்கன்ட்டு. நாங்கள் சொன்னோம், நாங்கள்லாம் ரசூல்லா மேலே முகப்பத்து வச்சவங்க வச்சுருக்கோம். எங்கள் ஷேக் எங்களை அப்படி தான் ரசூல்லா மேலே முகப்பத்து வச்சு வளர்த்துட்டாங்க எங்களை. ஆசை நெஞ்சம் தேடுதுன்னு எந்த நெஞ்சம் தேடாது. ரசூல்லாவை எங்கள் நெஞ்சம் எப்போதுன்னா அது தேடிக்கிட்டே இருக்குது. அப்போ இவர் பாடின குரல் எங்களை அழுவாமல் நாங்கள் என்ன செய்யறதுன்னு கேட்டேன். அப்பேற்பட்ட ஒரு குரலுக்கு சொந்தக்காரர் என் தம்பி. அவருக்கு நான் இன்றைக்கி நிறைய வேலை இருந்துச்சு, எல்லாம் விட்டுட்டு அவர் கூப்பிட்டதுக்காக வந்தேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை செய்த எல்லாருக்கும் ரஹீம் தம்பி அவருக்கும் நன்றி சொல்லி, இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவர்கள் அடுத்ததாக தொழில் வளர்ச்சி பத்திரிகை ரஹீம் ஐயா அவர்கள் ருமைஜுதீன் ஃபையா அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் மற்றும் நினைவு பரிசாக கேடயம் வழங்குவார்கள். சையத் சத்தார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன் மற்றும் இட்லி இனியவன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவரும் கையோர் கரவொலி எழுப்பு ஆரவாரம் செய்யுமாறு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவருமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தில் ஆரம்பம் செய்கின்றேன். வந்திருக்கின்ற அத்தனை பெரியவர்களுக்கும் தாய்மாருக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய சலாத்தையும் அன்பையும் காணிக்கை கொள்கிறேன். நிகழ்வு வந்து கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துடுச்சு. எல்லாம் சிறப்பாக பேசிட்டாங்க. பேசுறது ஒன்றும் இல்லை. அடுத்து எங்கள் காயல் அரசு அண்ணன்கள் நிறைய சிறப்பாக நிறைய பேசுவார். அவருக்காக இடம் கொடுத்து என்னை அழைத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தூரமாக டிவியில் பார்த்துட்டு இருந்த எங்களை பக்கத்தில் ஷால்வை அணிவிக்க வாய்ப்பளித்தேன். அதுவும் என் நண்பர் ரஹீம் பாய் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் ஹக்கீம் சையத் சத்தாருன்னு டிவியில் வந்துடும். நோம்பு நாளில் வந்து சேனலில் ஓடும், பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வீட்டுக்கு அழைப்புக்கு போயிருந்தோம், நானும் ஹாதரனும். மாஷா அல்லா, அவ்வளோ ஒரு எளிய மனிதர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி அவர் பக்கத்தில் நிற்கக்கூடிய வாய்ப்பு அல்ல எனக்கு தந்தான். எல்லா புகழும் இறைவனுக்கு. எங்களது பட்டூர் ஜாமியா பெரியப்பள்ளி வாசலின் செயலாளர் சாதிக் பாய் அவர்கள் இசை முரசு அவர்களை பற்றி 2 வார்த்தை பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாங்கள்லாம் சின்னதில் ரோட்டில் விளையாடிட்டு இருக்கும்போது அவங்களுடைய பாடல்கள் தான் எங்களுக்கு மிகவும் ஊக்கமாக இருந்தது. எங்கள் ஊரில் வந்து பட்டூர் மீலாது விழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஊரே 7 தெரு மொத்தம் 7 தெருவுமே வந்து அவருடைய பாடல்களை கேட்டு நாங்கள் அப்படியே மனம் உருக்கி போய் இருப்போம். இந்த மாதிரி நிகழ்வுக்கு எங்களை அழைத்து எங்களை கண்ணியப்படுத்திய
தொழில் வளர்ச்சி மாத இதழ் நடத்தும் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பட்டூர் ஜாமியா பெரிய பள்ளி இந்த அருமையான நிகழ்விலே அனைவரும் மாலை வணக்கம். என் பேர் சையத் கபீர் அகமது. நான் சவுத் இந்தியன் கார்கோ உரிமையாளர். என்னுடைய கம்பெனி ஒரு 25 காலமாக ஓடி வரும். ஏர் கார்கோ, கார்கோ, இன்டர்நேஷ்னல் கார்கோ அண்ட் கொரியர் சர்வீஸு, இந்த கஸ்டம் கிளியரன்ஸு பண்ணுறோம். என்னுடைய நண்பன் அப்துல் ரஹீம் ஒரு நல்ல நண்பன். எல்லா மேடையிலும் எனக்கு அழைப்பு கொடுப்பாரு. நீங்கள் இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடத்தணும், அவருக்கு ஒரு நல்ல கருத்து. நான் ஒரு சிறந்த ஹாக்கி பிளேயர். நான் 2 நேஷ்னல் விளையாடி இருக்கிறேன். இப்போ சமீபத்தில் பல்லாவரம் ஹாக்கி கிளப்பில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துன்னு இருக்கிறேன். பல்லாவரம் சைடில் யாருன்னா பசங்க இருந்தால் தாராளமாக அந்த டாக்டர் அம்பேத்கர் கிரவுண்டுக்கு வரலாம், ஹாக்கி பயிற்சி எடுக்கலாம். இப்போது நாளைக்கு செலெக்ஷன் வச்சுருக்கிறேன், ஜூனியர் நேஷ்னல். அதில் நான் கோச்சாக போகிறேன். செலெக்ஷன் கமிட்டியில் செலக்டராக இருக்கிறேன். நாளைக்கு செலெக்ஷன் இருக்குது. வெள்ளிக்கிழமை தென்காசி ஜூனியர் நேஷ்னலில் உமன்ஸ் டீமை கூட்டின்னு போகிறேன். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். திடீர்னு சடனாக இன்றைக்கி அழைப்பு டைசி கன்சல்டன்சி சார்பாக நான் இந்த நிகழ்ச்சியில் இப்னு சவுதுன்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த கன்சல்டன்சியோட நிர்வாகி. எங்களை மாதிரி பெண்கள் எல்லாம் ஊக்குவிச்சு ஒரு சிறந்த தொழில் இடத்துக்கு கொண்டு நிறுத்தக்கூடிய வழிகாட்டிகள். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த தொழில் வளர்ச்சி பத்திரிகையில் எனக்கு இந்த கம்பெனியோட நிர்வாகிங்கிறத தாண்டி நான் ஒரு தொழில் முனைவர். கல்யாண பத்திரிக்கை ட்ரேட் ரெஜிஸ்டர்டு கல்யாண பத்திரிக்கை 25 வருஷமாக வச்சுருக்கேன். பிரிண்டிங் யூனிட்டில் இருக்கேன். ஸோ எனக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இங்கே இருக்கிற மேடையில் அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, இங்கே வந்திருக்க நிறைய பேர் தொழில் சம்மந்தப்பட்டவங்க. அப்படிங்கும்போது எல்லாரையும் ஒரு இடத்துல பார்க்குறதுக்கு சந்தோஷமாக இருந்தது. நாகூர் ஹனீஃபா அவர்களுடைய நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்து தொழில் நிகழ்ச்சி, இசை நிகழ்ச்சி அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து அனுபவிச்சது. அவங்க எங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் நினைக்கிறேன். இங்கே கூப்பிட்டதுக்காக எனக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. டாக்டர் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். இசைமுரசு ஐயா ஹனீஃபா அவர்களுடைய 100ஆண்டு, அதை பெரிய விழாவாக இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழில் வளர்ச்சி ரஹீம் அவர்களுக்கு என் முதல் கண் வாழ்த்துக்களும் நன்றிகளும். பொதுவாக இசை கேட்டுட்டு அப்படியே படுத்து தூங்குறது நிறையா பேருக்கு பிடிக்கும். அது மாதிரியான பாடல்கள் அது மாதிரியெல்லாம் இருக்கும். ஒரு காலத்தில் நம்மை விழித்து கொள்வதற்காக பாடியவர் ஹனீஃபா பாய். இன்னியும் இந்த விழிப்புணர்வு தான் ஒவ்வொரு திமுக மேடையிலையும் திராவிடத்தை பற்றியும் நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதையும் நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். அவர் ஏற்படுத்திய அந்த விழிப்புணர்வு சாதாரணமானதல்ல. இன்றைக்கி நமக்குள்ள மத மோதல்களை உருவாக்கவும் பல்வேறு விஷயங்கள் அதன் மூலியம் செய்கிறதுக்கும் எத்தனையோ சூழ்ச்சிகள் நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி சகோதரர்களாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழகத்தில் எத்தனையோ வகையில் பிரச்சனையை உருவாக்கக்கூடிய எத்தனையோ வழிகள் செஞ்சிட்ருக்கிறாங்க.
அன்னைக்கே இதையெல்லாம் அறிஞ்சு அற்புதமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக வீரியம் கொண்ட பாடல்கள், என்ன மாதிரி அருமையான பாடல்கள். அவருடைய குரலை கேட்டாலே எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய நான் அவருடைய ரசிகன் மட்டுமல்ல, இனம் புரியாத அவர் மேலே எனக்கு ஒரு அன்பு இருக்குது இன்றைக்கு வரைக்கும். என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன இட்லி இனியவனாக தெரியும், நான் யார் எங்கேருந்து வந்தேங்கிறதெல்லாம் தெரியாது. என்னுடைய அத்தா பேர் ஏஎம் அனீஃபா. எங்கள் வீட்டில் ஒரு டேப் ரெக்கார்டரெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய விஷயம். ஒரு டேப் ரெக்கார்டரு ரொம்ப நாள் சேமித்து வச்ச தொகையில் வாங்கினோம். அந்த டேப் ரெக்கார்டில் பாட்டுனா எங்கள் அத்தா போய் டவுன் ஹாலில் அந்த பழைய கேசட் கிடைக்கும், புதுசு வாங்கிறதுக்கு உண்டான வசதி இருக்காது. பழைய கேசட் அந்த மணிஃபா பாடின கேசட், அந்த பாட்டு தான் எங்கள் வீட்டில் போட்டுருப்பார். ரொம்ப பிடிக்கும் அவருக்கும். அது மாதிரியான ஒரு உணர்ச்சியான ஒரு மனிதர். அந்த அசலை இன்றைக்கி இந்த நிழல்கள் எல்லாம் நமக்கு முன்னாடி அற்புதமாக பாடி காமிச்சாங்க. மணிஃபா அவருடைய குரலில் மயங்காதவங்க யாருமே இல்லை. பெரியாரை பற்றி சொன்னார் இல்லையா, ராஜாக்கு எதுக்கு கிரீடம் அப்படிங்கிற மாதிரி அனிஃபாக்கு எதுக்கு மைக்குன்னு கேட்டவர் தான் பெரியார். அவ்வளோ அந்த அளவுக்கு அந்த குரலுடைய வீட்சம் மிக ஆழமாக போய் ஊடுருவோம். இன்றைக்கி இருக்கிற பேட்டரியாட் ஏவகணை மாதிரி அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். சொன்னார், பெரியார் சாதாரணமாக யாருக்கும் காசோ பாராட்டோ கொடுக்க முடியாது, அது கிடைச்சவங்க அதுக்கு மிக தகுதியானவங்கள தான் இருப்பாங்கன்னு. பெரியார் காசு கொடுக்க மாட்டார், பெரியார் மீனும் கொடுக்க மாட்டார், பெரியார் தூண்டில கொடுப்பார். நீ பிடிச்சு பொழைச்சிக்கோன்றதுக்காக. மீனை கொடுக்காத தூண்டில கொடுன்னு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியே இருக்குது. அப்பேற்பட்ட பெரியாரால் பாராட்டு பெற்றவர். பெரியாருங்கிறதெல்லாம் நம்ம நாட்டுக்கு இன்றைக்கும் நம்ம தொழில் முனைவோரெல்லாம் பெரியார் அப்படிங்கிறத அவருடைய கருத்துக்களை உள்வாங்கினதான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். தொண்டு செய்து பழுத்த பலம் தூயதாடி மார்பிலும் மண்டை சுரப்பை உலகுதோலும் மனக்குகையில் சிறுத்தை இயலும்னு புரட்சிக்கவர் பெரியாரை பற்றி புரட்சி கவிஞர் பாடுவார். அந்த அளவுக்கு பெரியார் இந்த மண்ணை பக்குவப்படுத்தினார். அதை கூட இருந்து அவருடைய குரலால் மக்களுக்கு கொண்டு சேர்த்தினார் நம்ம மணிஃபா அவர்கள். ஆக இவங்க எல்லாமே நமக்கான ஒரு பாதுகாப்பு கவசங்களாக நமக்கு கொடுத்துட்டு போனது இந்த மனித நேயம்ங்கிற ஒன்று தான். அந்த மனித நேயம் வாழணும் அப்படின்னா நம்ம தூங்கிறதுக்கு பாட்டு கேட்குறதில்ல, விழித்து கொள்வதற்கான பாடல்களை பாடியவர். அந்த பாடல் வரி மூலம் நாம் நம்மை தற்காத்து கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக அவர்கள் பொன்னாடை போற்றி மரியாதை செய்வார்கள் மற்றும் நினைவு பரிசாக கேடயத்தையும் வழங்குவார்கள். அனைவரும் கையொலி எரிப்பு ஆரவாரம் செய்யுங்கள். இந்த தருணம் ஒரு கிடைக்கப்பெறாத தருணம். அருமையான நிகழ்வு. ஆக்சுவலாக ரஹீம்பாய் ஒரு நிகழ்ச்சி இருக்குது, கலந்துக்கணும்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு முப்பெரும் நிகழ்ச்சி மாதிரி நடந்துகிட்ருக்கு. அனிஃபா ஐயா அவர்களுடைய நூற்றாண்டு விழாவும், ஹஜ்ஜு பெருநாள் மக்களுடைய சந்திப்பு நிகழ்வும் மற்றும் தொழில் முனைவோருக்கான விருது வழங்கும் விழா, அது மாதிரி ஒரு முப்பெரும் விழாவாக அதை சிறப்பிச்சிருக்காங்க. இந்த விழாவில் கலந்துக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். அவர்கள் இந்த விருதை சாதிக் பாட்சா அவர்களுக்கு வழங்குவார்கள். மேடையில் வீட்டிற்கும் அனைத்து பெருமக்களுக்கும், விருந்தினராக வந்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வின் அருள் உரித்தாகுக. இந்த விழா ரொம்ப அருமையான ஒரு விழா. நம்ம நண்பர் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கிற இந்த விழா முதல்ல நான் ஒரு மேக்சிட்டி பில்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கன்சர்னோட டைரக்டராக இருக்கேன். இது கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி. இதுதான் என்னை இந்த மேடைக்கு என்னை முதல்ல அழைச்சிட்டு வந்தது. அது என்னுடைய தொழில். அதுக்கப்புறம் நாங்கள் சோழ மக்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு, நான் தஞ்சாவூர் பேஸ், நான் சோழ மக்கள் கூட்டமைப்பு அப்படின்ற பேஸை எடுத்துகிட்டு அந்த சைடில் உள்ள ஒரு மக்கள், அதாவது அக்ரிகல்ச்சரிஸ்ட்டு, இவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு சின்ன அசோசியேஷன் ஆர்கனைசேஷன் ஆரம்பித்து அது இப்போ கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு. அங்கே உள்ள மக்களோட வளர்ச்சிக்காகவும் இதை நாங்கள் உபயோகப்படுத்திகிட்ருக்கோம். ஸோ
இது வந்து என்னுடைய முக்கியமான ஒரு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு பங்காக நான் இதை எடுத்து செஞ்சிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு உங்கள் எல்லோருடைய வாழ்த்துக்களும் எனக்கு தேவைப்படுது. இந்த நாகூர் ஹனிஃபா ஜி அவங்களுடைய ஒரு அந்த பாடல்கள் வந்து நான் குழந்தைகள்லேருந்து எல்லாருமே கேட்டு வளர்ந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக இருக்கும். அதில் ஒரு பாட்டு வந்து இருக்கும், அதாவது 8 அடுக்கு மாளிகையில் என்ன இன்னும் தூக்கம், 8 பேர் தூக்கையிலே என்றுமே தூக்கம். ரொம்ப அருமையான கருத்துக்கள் எல்லாமே அது இருக்கும். அது தவிர திராவிடம் வளர்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருந்த பாட்டுகள் இருந்தாலும் சாதாரணமாக எல்லா மக்களுக்கும் உரித்தான பல பாடல்கள் அதில் இருக்குது, அவர் பாடின பாடல்கள். அதுக்காக இந்த அவருடைய 100ஆண்டு விழாவில் கலந்துக்கிறதுக்கும் எனக்கு ரொம்ப பெருமை. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. நான் ஒரு பேக்கிங் கம்பெனி வச்சுருக்கேன். எங்ககிட்ட மசாலா, ஃபுட்டு இந்த மாதிரியான ஆட்டோமேட்டிக் பேக்கிங் மிஷினரி வச்சுருக்கோம். இங்கே வந்து பார்த்ததில் நல்லா பாட்டு பாடினவங்களும் ரொம்ப சூப்பராக எனர்ஜியாக பாடினாங்க. எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது, பட் நான் மிஷின் சம்மந்தமாக பண்ணுறதுனால உங்களோட ப்ராடக்டை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கும் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கும் ப்ளஸ் வந்து உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணி பிராண்டடாக கார்ப்பரேட் ரேஞ்சு கொண்டு போகிறதுக்கு எங்களை மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்கள் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்தலாம். இப்போ பேச வாய்ப்பு கொடுத்த அப்துல் சாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. விருதுகளை சீனிவாசன் ஐயாவுக்கு மிகவும் நீங்கள் நீண்ட நேரமாக காத்து கொண்டிருந்த கவிஞர் பாடகர் காயல் வசல்கள் ஒரு பாட்டு பாடிட்டு நன்றி சொல்ல சும்மா ஆவலுடன் அன்பிற்கினர்களே, என்னுடைய 40 ஆண்டுகளுக்கு மேலான நண்பர் டாக்டர் சையத் சத்தார் அவர்கள் இந்த மேடைக்கு வருகிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்பட்டு தம்பி காதரோடைய அழைப்பை ஏற்று வந்தவன். மேடையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்ததற்கு முதல் நன்றி. மாத இதழுடைய மிகச்சிறப்பான நிகழ்வு இது. அப்துல் ரஹீம் அவர்கள் ஆற்றுகிற பணிகளில் என்றைக்கும் ஒரு வித்தியாசமான நிகழ்வுகளை காட்டுவார்கள். மத்திய சென்னையில் நிகழ்ச்சிகளை அதிகமாக நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போது தென் சென்னைக்கும் இழுத்து வந்திருக்கிறார்கள் என்பதை எண்ணும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒரு மனிதன் தான் எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் தன்னை உயர்த்தியவர்களையும் தூக்கி பிடிக்க வேண்டும் என்று நினைப்பது மிகச்சிறப்பான காரியம். அதை செவ்வனே செய்து வந்துள்ளவர்கள் நம்முடைய அப்துல் ரஹீம் அவர்கள் என்ப அந்த செய்தி மகத்தானது. இன்னும் அந்த வளர்ச்சிக்கு அவருடைய பங்களிப்பு இருக்கு நம்புகிறேன். நம்முடைய அருமை சகோதரர் இட்லி இனியவன் அவர்கள், அவளை பற்றி கூட இந்த இடத்துல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கிறேன். மிகச் சாதாரணமான நிலையில் இருந்து தொழில் வளர்ச்சியில் இன்றைக்கு வளர்ந்தோங்கி தமிழகம் மட்டுமல்ல உலகத்தில் வாழுகின்ற தமிழர்கள் வாழுகின்ற பூமியிலெல்லாம் அவருடைய பேர் நிலைத்திருக்கிற வண்ணம் இட்லியில் பல புதுமைகளை செய்து அவர் செய்த சாதனைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல, கண்காட்சி நடத்தி பல்வேறு வடிவங்களில் பல்வேறு மனிதர்களை முகங்களை இட்லியில் கொண்டு வந்து அவர் செய்து காட்டிய அந்த வித்தை இன்று வரை இந்தியாவில் எவனும் செய்தது இல்லை. அத்தகைய மாமனிதர் அவர். சாதாரண ஆட்டோ ஓட்டுநராக தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியவர், கரெக்டான? அதற்கு பிறகு தன்னுடைய அயராத உழைப்பின் காரணமாக இட்லிக்கு மாவு அரைத்து கொடுப்பதிலிருந்து தொடங்கி இட்லியை உருவாக்குவதை தொடங்கி
இட்லியை கொண்டு வந்து சேர்த்து இட்லியில் புதுமை செய்து இட்லி உண்ணுவது எளிது, அதை அழகாக வடிவமைக்க வேண்டும், ருசியாக தர வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு அவர் செய்து அவருடைய மகள் கூட டாக்டராக விளங்கி கொண்டிருக்கிறாள் என்பதை எல்லாம் படித்தது தான். அவரை பற்றி எங்கோ ஒரு மூலையிலிருந்து படிக்கிறோம். இன்றைக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது இதெல்லாம் இருக்கிறது. அந்த அளவுக்கு நம்முடைய சத்தா டாக்டர் அவர்களை பற்றியும் சொல்ல வேண்டும். என்னுடைய குருநாதர் கையில் பரம்ப வச்சுக்கிட்டே இருக்கிறார். தமிழர் நான் ஒரு 400 பாடல்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன். பாட்டு எழுதும்போது அவரோட டெய்லி இருக்கிற அந்த சூழ்நிலை வரும்போது காமிச்சா சும்மா இந்த ஜோக் கொடுத்து ஓபி அடிக்கலாம் இருக்கக்கூடாது, செய்தி இருக்கணும், மேட்ரு எங்கே இருக்குதுன்னு நாளே பிடிச்சார் என்ன. இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அவர் காட்டிய வழியில் இன்றைக்கு கூட ஒரு பாடல் எழுதும்போது அந்த பாட்டிலையும் பிரச்சனை. இறைவன் தந்த வரம்னு எழுதினேன், வரம்னு எழுதக்கூடாதுன்னு மலேசியாவிலேருந்து அது இருந்தால் நாங்கள் போட மாட்டோம் அந்த பாட்டேன்றாங்க. இதெல்லாம் தமிழ் வரம் என்ற வார்த்தையை அது இந்துக்களுடைய வார்த்தை என்று பிரித்து பார்க்கின்ற அந்த ஒரு அவல நிலையை நான் பார்க்கிறேன். வரம் என்பது தமிழ் வார்த்தை, யாரும் உபயோகப்படுத்தலாம் என்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் சிலர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அத்தனையும் கடந்து சகோதர நேயத்தை வளர்ப்பதில் உயர்ந்தோங்கி தன்னுடைய பங்களிப்பை ஆற்றிய இசைமுரசுடைய இந்த இனிய விழாவில் இத்தகைய நிலைகளை எல்லாம் மாற்றித்தர வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் நம்முடைய ரஹீம் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் இந்த நிலைமையை உருவாக்கி இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த மகத்தான வழிகாட்டுதல் தொகுத்து வழங்கிய ஜாபர் ஷரீப் அவர்கள் மிகச்சிறப்பான முறையில் ஒவ்வொருத்தரையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். நிகழ்வுக்கு வந்தோம் சென்றோம் என்பது இல்லாமல் என்ன எடுத்துச் சென்றோம் என்று இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒவ்வொருவரும் பேசுவற்று விட்டார்கள். நான் இங்கே வந்து ஒரு செய்தியை கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்களும் ஒவ்வொருவரும் இதில் ஒவ்வொருடைய பேச்சிலிருந்தும் ஏதாவது ஒன்றை எடுத்துச் சென்றீர்கள் என்றால் அது இந்த தொழில் பயிற்சியினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். அவர்களுடைய மகத்தான பங்களிப்பு இன்னும் பல்வி பெருகி அடுத்த நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடத்தும்போது இங்கு இருப்பவர்களைப் போல பலர் வந்து வாழ்த்த வேண்டும் என்ற அந்த நம்பிக்கையை வாழ்த்தையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி மிகச்சிறப்பாக நம்முடைய காதர் பாடினார். அதையும் சொல்லினா தப்பாயிடும். காதர் பாடினார். அடுத்தது பட்டூர் காலிதுக்கும் காதருக்கும் இறைமன் குத்தூஸுக்கெல்லாம் நான் பாட்டு எழுதுகிற வாய்ப்பை பெற்றவன். அடுத்த மாதம் கூட 15ஆம் தேதி பாப்பா ஒரு தர்காவில் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது அவருடையது. அதில் அந்த நிர்வாகத்தர் இவருக்காக ஒரு பாட்டு எழுதணும்னு எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. அதை உத்தரவேற்று அவருக்காகவும் ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். காதர் எப்போவுமே என்னுடைய ஆஸ்தான பாடகர். அந்த வகையில் அவருடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கிறேன். இவர்களெல்லாம் மிக ஓங்கி வளர வேண்டும், இசைமுரசு போல இன்னும் பன்மடங்கு உயர்ந்து வளர வேண்டும் என்ற வாழ்த்தையும் துவாவையும் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். நிகழ்வாக தொழில் வளர்ச்சி ரஹீம் அவர்கள் ஐயாவிற்கு பொன்னாடையை போட்டி சிறப்புரை செய்வார்கள் மற்றும் விருதினையும் வழங்குவார்கள். அடுத்த நிகழ்வாக எஸ் சையத். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் இறைவனுக்கு. தொழில் வளர்ச்சி மாத இதழின் சார்பாக பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கியவர்களுக்காக விருது வழங்கும் விழா மற்றும் நாகூர் இசைமுரசு நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்களுடைய 100ஆண்டு விழா மற்றும் பெருநாள் சந்திப்பு ஆகிய முப்பெரும் விழாவினுடைய தலைவர் அன்பு சகோதரர் தொழில் வளர்ச்சி மாத இதழினுடைய ஆசிரியர் அன்பு சகோதரர் அப்துல் ரஹீம் அவர்களே, இங்கே மேடையில் வீட்டிருக்கின்ற பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கி முன்னோடிகளாக இங்கே சபையிலே வீழ்த்திருக்கின்ற பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, பல்வேறு துறைகளிலே சிறந்து விளங்கி பணியாற்றி விருது பெற வந்திருக்கின்ற விருந்தினர்களே, உங்கள் அனைவரையும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக நாகூர் இஎம் ஹனீஃபா அவர்களுடைய இந்த 100ஆண்டு விழாவினை சிறப்போடு கொண்டாடியிருக்கின்ற தொழில் வளர்ச்சி குழுமத்தினுடைய இந்த முயற்சிக்கு வாழ்த்துக்களையும், அந்த 100ஆண்டு விழாவிற்கு மகுடம் சூட்டும் விதமாக இங்கே மிகப்பெரிய ஒரு தீன் இசை நிகழ்ச்சியை நடத்தி
எங்களெல்லாம் இசைமுரசு ஹனிஃபாவுடைய நினைவூட்டிய அன்பு சகோதரர்கள் அப்துல் காதர் அவர்களுக்கும் ஹாலித் அவர்களுக்கும் நன்றி கூறி இந்த மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விழாவில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த தொழில் வளர்ச்சி மாத இதழ் ஹனிஃபாவுடைய நூற்றாண்டு விழா கொண்டாடியது போன்று அவர்களும் கொண்டாட வேண்டும், நூற்றாண்டு விழா கொண்டாட வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய துவாவினை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழில் வளர்ச்சி மாத இதழ், பிரசிடென்ட் கைட், பிபிடி, எம்எஸ்சி சைக்காலஜி. அடுத்ததாக மிஸ்டர் ஸ்ரீராம், இந்தியன் கயாட்ஸ் ஃபவுண்டர், அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். மிஸ்டர் ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Oh God, here goes. I lost all feeling from my head to my toes. You said some shit that I can't let go, so just stay tuned. அவரின் மகனார் அவர்கள் இந்த விருதினை வாங்குவார்கள். Have you ever felt betrayed? Switches how you see things. Realize something needs change. அடுத்ததாக மிஸ்டர் சுரேந்தர், பீம் பாய் ஸ்கூல் ஃபுட்ஸ் ஃபவுண்டர், ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர், அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக ஏ அப்துல் அசீஸ், அசீஸ் பாய் கடை ஃபவுண்டரை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவரும் கரவொலி எழுப்பி ஆரவாரம் செய்யுங்கள். அடுத்ததாக லயன் டாக்டர் சையத் கபீர் அகமது, மேனேஜிங் டைரக்டர், சவுத் இந்தியா கார்கோ சென்னை, நேஷனல் ஹாக்கி பிளேயர், 1918 மத்திய பிரதேஷ் கார்கோ சிட்டி ரெப்ரசன்டட், தமிழ்நாடு ஸ்டேட், அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அஜீஸ் பாய் கடை அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன். வந்துள்ளார்களா? கபீர் கான் அவர்களை மேடைக்கு அளிக்கிறேன். அடுத்ததாக எஸ் அண்ணாமலை செல்வம், ஸ்ரீ அண்ணாமலை போவெல் சர்வீஸ், அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக ஆர் பந்தலத்து செல்வம், எம்டி, எஸ்பி மெஷின், ஸ்ரீபெரும்புதூர், அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அனைவரும் மிகுந்த ஆரவாரத்துடனும் கரவொலி எழுப்பி அவர்களை சிறப்புரை செய்யுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக டாக்டர் ஜேபி அஷ்ரஃப் அலி, எம்டி, டீச்சர், ஆக்ஸ்போர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கூத்தநல்லூர், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்ததாக எம் யூசுப், BABL ஹானர்ஸ், ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் அண்ட் டெல்லி, அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். அடுத்த ஜட்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்பினை அவர் பெறுவார் என்று மிக வாழ்த்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எஸ் அசன் ரஹமத்துல்லா,
இந்த குரலுக்கு அனைத்து ஆளுமைகளும் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விருதாளர்களும் தக்க சான்று. கொடுக்குமாறு மிகவும் தாழ்மை கேட்டுக்கொள்கிறேன். போலாமா? சரி, மயிலாப்பூர் நிஜ பண்ண சூப்பரான சேர் வந்திருக்கு. பிளாஸ்டிக் சேர் நல்ல ஃபைபர்ல பண்ணிருக்கோம். இந்த மாதிரி கலர் எந்த மாதிரி இருக்கு? இதுல பிரவுன் கலர் இருக்கு, சாக்லேட் கலர் இருக்கு, எந்த கலர் பண்ணி தரலாம். சூப்பரான சேருங்க. இதுல உட்கார்ந்தா பெயினே வராது, ரிலீஃபா இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு, ஆஃபீஸ் பர்பஸ்க்கு, வீட்டு பர்பஸ்க்கு, எல்லா பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். சூப்பரான சேர் நிஜம் பண்ணிச்சிருவாங்க. பெஸ்ட் பீஸ்ல வாங்கி தரேன். நீங்க யாருமே பண்ணல, நானே பண்ணனால இந்த ரேட்டுக்கு தர முடியுது. நிஜம் பண்ணிச்சிருவாங்க. பெஸ்ட் பீஸ்ல வாங்கிட்டு போங்க. இது ஆடிட்டர் சார் என்ன வீட்டு நம்ப மாட்டானுங்க. கரெக்ட், வெரி குட், வெரி குட். மிகவும் அனல் பறக்கும் பேச்சு. தொழில்வளர்ச்சியின் சார்பாக எங்களை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக லயன் கபீர் கான் அவர். நாகூர் அனிஃபாயம் உணர்வின் சாரம் நற்றமிழிசைக்கு அவரால் யோகம் இசை முரசு நம் இதயம் வாழும். கதை, திரைக்கதை, வசனம் அனைத்தும் ரஹீம் அவர்கள். Thank you so much. अधिनायक जय हे भारत भाग्य विधाता.